பொதுவாங்க ஒரு மனுஷன் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு முதல் வருஷத்தில் தோத்துட்டான்னு வச்சுங்களேன். ஓடுனான், மூச்சு வாங்கி விழுந்தானா, ஓட முடியாமல் விழுந்தானா, சரியான பயிற்சி இல்லாமல் விழுந்தானா, தோத்துட்டான். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அருவாவேல், தோத்துட்டோம். 2வது படம் கண்ணாத்தான். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து ஓடி ஜெயிச்சே தீரணும், அதுதான் வாழ்க்கை. ஒரு வெறி இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஓடி ஜெயிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? சரியான பயிற்சி வேணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், உணவு சாப்பிட்றது எல்லா வகையிலும் நமக்கு ஆள் வேணும். இப்படிலாம் வச்சு பயிற்சி எடுத்து ஜெயிக்கணுங்கிற வெறி கொண்டு வரணுங்கிற முடிவு எடுத்த படம் தான் கண்ணாத்தான். ஏன்னா படம் வந்து சொந்த படமாக எடுத்து ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இப்போ 0லேருந்து மறுபடியும் மேலே வரணும். அப்போ நம்ம பெரிய போராட்டத்தை சந்திச்சே ஆகணும். வர முடியுமா வர முடியாதான்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. வந்து பார்ப்போம், இல்லைன்னா ஊரை பார்த்து போயிடலாம், பிரச்சனையே இல்லை, விவசாயம் பார்க்க போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஒரு கண்ணாடிக்கு முன்னால் கண்ணாடியை ஒரு தயாரிப்பாளராக நினச்சிக்கிட்டு கதையை சும்மா ஃப்ளூயண்ட்டாக சொல்லி பார்க்குறது ட்ரைனிங். இப்போ நீங்கள் கண்ணாடியை வச்சுட்டா, செல்வம் இந்த கதையை கேளுங்க, இந்த கதை இப்படி வருது, இப்படி பாட்டு, இப்படி அது இதுன்னு எல்லாம் பயப்படாமல் சொல்லணுங்கிறத ஒரு தளபாடம் பண்ணி ட்ரைனிங் பண்ணி சொல்லப்பட்ட கதை தான் தயாரிப்பாளரிடம் கண்ணாத்தான்.